இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னா அது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். அந்த வெக்டர் ஸ்பேஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த வெக்டர் ஸ்பேஸை என்னென்னு சொல்கிறோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் உள்ள ரிசல்ட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம +2 +1 உள்ள டாட் ப்ராடக்ட்டை வெக்டர் டாட் ப்ராடக்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் ஈக்குவல் டு a1 i வெக்டர் ப்ளஸ் a2 j கேப் ப்ளஸ் a3 k கேப் அண்டு b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு b1 i கேப் ப்ளஸ் b2 j கேப் ப்ளஸ் b3 k cap. Then a vector dot b vector is equal to a1 b1 plus a2 b2 plus a3 b3 அப்படின்னு நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து 12th படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த a வெக்டர் வந்து நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா u அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னன்னா a1 a2 a3. இந்த b வெக்டர் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா vன்னு எடுத்துக்க போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா b1 b2 b3. இந்த u டாட் v தான் நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னர் u v அப்படின்னு போட்டு a1 b1 plus a2 b2 plus a3 b3 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்க போறேன். இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க ijk யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம், இங்க ijk யூஸ் பண்ணாமல் எழுதியிருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து +2 லெவல்ல தான் வெக்டர்ஸ் அந்த மாதிரி படிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் போகும்பொழுது வெக்டர்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்கெட் போட்டு போல்டு லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. யூ வெக்டர் யூ வந்து மேலே வெக்டர்லாம் போடாமல் இந்த மாதிரி போல்டு லெட்டரில் இதை கொடுப்போம். யூவை நல்லா போல்டு லெட்டரில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஐ கேப்பு ஜே கேப்பு கே கேப்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ டாட் ப்ராடக்ட் எப்படி நம்ம படித்தோமோ, இப்போ டாட் ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ அதுதான் இங்கே நம்ம திண்ணத்தில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னர் ப்ராடக்ட்டில் வரப்போகுது. சரி, இப்போ நான் டிஃபைன் பண்ணியிருக்க இன்னர் ப்ராடக்ட் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா when the components are real numbers, காம்பனன்ட்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கிறப்ப நான் டிஃபைன் பண்ணியிருக்க இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து கரெக்டு. சப்போஸ் காம்பனன்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது அப்படின்னாக்கா இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா a1 b1 பார் ப்ளஸ் a2 b2 பார் ப்ளஸ் a3 b3 பார் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜென்ரலாக இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v அப்படின்னாக்கா a1 b1 பார் ப்ளஸ் a2 b2 பார் ப்ளஸ் a3 b3 பார். இதுதான் எப்போ அப்படின்னு கேட்டினாக்கா நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு வெக்டர்லையும் 3 காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா. ஸோ இப்போ காம்பனண்ட் எல்லாமே ரியல் நம்பராக இருக்குனாக்கா b1 பார் வந்து b தான், b2 பார் வந்து b தான், b3 பார் வந்து நமக்கு b2 பார் வந்து b2 வரும், b3 பார் வந்து b3 நமக்கு கூடியாந்துரும். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டாட் ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ரெடி. ஓகேங்களா? இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் என்ன சொல்றாங்க? The vector space V over F is said to be an inner product space if there is defined for any two vectors u, v belongs to the vector space V, an element read as inner product of u, v. Inner product of u, v in F such that எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட்னு டிஃபைன் பண்ணுறேன். அந்த இன்னர் ப்ராடக்ட் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா inner product of u, v is equal to inner product of v, u bar, and inner product of u, u is always greater than or equal to 0, and inner product of u, u is equal to 0 if and only if u is equal to 0, and inner product of alpha u plus beta v, w is equal to alpha times inner product of u, w plus beta times inner product of b, w for any u, v, w belongs to v and alpha, beta belongs to f. ஒரு ஃபங்க்ஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இங்கே ஆர்டர் இதுதான் அந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இன்னர் ப்ராடக்ட்னா ஒரு வெக்டர் ஸ்பேஸ் வரணும். இப்போ வெக்டர் ஸ்பேஸ்னாலே ஒரு வெக்டர்ஸ் உண்டு, ஃபீல்டு உண்டு, அடிஷன் உண்டு, மல்டிப்ளிகேஷன் உண்டு, அது கூட எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா விலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேட் பண்ணும். சரிங்களா? அதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ வெக்டர் ஸ்பேஸோட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ரெண்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு நம்பருக்கு அசோசியேட் பண்ணும். அந்த அசோசியேஷன் வந்து இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா?
இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப்னு இருக்கு இல்லைங்களா, இந்த எஃப் வந்து எப்போதுமே என்ன இருக்குன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு ஆர் ரியல் ஃபீல்டு இதான் இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப்னாலே நீங்கள் வேற ஏதாவது ஃபீல்டை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்க வேணாம். ஸோ எஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னாலே நம்ம பார்க்க போகிற ஃபீல்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபீல்டாக இருக்கும், இல்லைனா ரியல் நம்பர்ஸ் ஃபீல்டாக இருக்க போகுது. அப்புறம் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு அப்புறம் நான் வந்து வி அப்படின்னு நான் ஏதாவது கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த வி வந்து வெக்டர் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, அது என்னவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இருந்துனாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் டு வெக்டர் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ இப்போ இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸில் சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துனாக்கா அது ரெண்டாக பிரித்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸுக்கு வந்து லீனியாரிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதான் அர்த்தம். லீனியாரிட்டி என்னென்ன அர்த்தம்? டி ஆஃப் ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா வி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் யூ பிளஸ் பீட்டா இன்ட்டு டி ஆஃப் வி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ்க்கு வந்து லீனியாரிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்ஃபா வெளில எடுத்துடலாம், பீட்டா வெளில எடுத்துடலாம், தனித்தனியாக எழுதி போட்டலாம் அப்படின்னு. ஆனால் அந்த இன்னர் ப்ராடக்ட்டு செகண்ட் கோஆர்டினேட்டுக்கு லீனியாரிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. செகண்ட் கோஆர்டினேட் ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா டபிள்யூ அப்படின்னு எழுதிங்கனாக்கா அதில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் வெளியில் எடுத்தீங்கன்னாக்கா என்னவா வரும்னு கேட்டிங்கனாக்கா அதோட காஞ்சிகேட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்துக்குங்க, ஃபீல்டுலாம் என்ன இருக்கு? ஃபீல்டு ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனால தான் இங்கே என்னெல்லாம் வருது? ஆல்ஃபா பார் பீட்டா பார் அப்படின்னு காஞ்சிகேட்லாம் வருது. இப்போ ரியல் நம்பராக இருந்தாலும் ஆல்ஃபா பார் இஸ் நத்திங் பட் தி ஆல்ஃபா, பீட்டா பார் இஸ் நத்திங் பட் தி பீட்டா. ஸோ இப்போ வெக்டர்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு படிக்கிறோம்னாலே ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இன் எஃப் ஓவர் என் for u is equal to alpha 1 alpha to up to etc alpha n and v is equal to beta 1 beta to up to etc beta n, then the inner product of u comma v is defined as alpha 1 beta 1 bar plus alpha 2 beta 2 bar plus alpha n beta n bar. அப்ப நம்ம ஆர்டினரி டாட் ப்ராடக்ட்ல படிக்கிறது வந்து இதனுடைய பர்டிகுலர் கேஸ் என்னது? கோஆர்டினேட்ஸ் வந்து ரியல் நம்பரா இருந்தனாக்கா பார் எடுத்தோம்னா அதே நம்பர் தானே வரும். ஸோ நம்ம 10th to 12th லெவல்ல படிச்ச டாட் ப்ராடக்ட் வந்து இந்த இன்னர் ப்ராடக்டோட பர்டிகுலர் கேஸ், அவ்வளவுதான். தென் the inner product u comma v defined like this is an inner product on f power n. இங்க f ங்கிறது c power n. That's all. Let v be the set of all continuous complex valued functions on closed interval 0, 1. So v ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா closed interval 0, 1 set of all functions whose domain is closed interval 0, 1. கோடமைன் பத்தி சொல்றேனாக்கா இன்னொன்னு என்ன சொல்றாங்க? continuous complex valued function. அப்ப கோடமைன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல இருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஃபைன் பண்ற ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இப்போ இதுல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுமோ அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ள போடுங்க. அந்த செட்டு தான் இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வி. சரிங்களா? இப்போ வில இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறோம்னா அந்த 2 எலமெண்ட் என்னவா இருக்கும்? கண்டினியூஸ் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ 2 எலமெண்ட் எடுத்துட்டோம், அது ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஃபங்க்ஷனா இருக்கும். சரிங்களா? அந்த 2 ஃபங்க்ஷனுக்கு நான் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டெகிரல் 0 to 1 f of t g of t bar அப்படின்னு டிஃபைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி அதை வந்து நான் இதுக்கு அசோசியேட் பண்ணனாக்கா இந்த அசோசியேஷன் வந்து இன்னர் ப்ராடக்ட்டுக்கான எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னென்ன கண்டிஷனு? ஃபர்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u comma v is equal to inner product of v comma u whole bar அப்படிங்கிற கண்டிஷன். inner product of u comma u is greater than or equal to 0 and inner product of u comma u is equal to 0 if and only if u is equal to 0 and inner product is linear with respect to first coordinate அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் டிஃபைன் பண்ணியிருக்க இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸுக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க இது வந்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னர் ப்ராடக்டா இருக்கும். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் ஃபேஸ் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இன்னர் ப்ராடக்ட். ஓகேங்களா சார்? ரைட். அடுத்து இஃப் v belongs to v then the length of v is written as read as norm v and is obtained by the formula norm v is equal to square root of inner product of v comma v. இது வந்து புதுசுலாம் கிடையாது, பழசு தான். எப்படி பழசு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா ஏ வெக்டர் அப்படின்னாக்கா
நம்ம என்ன எழுதுவோம், a1 i வெக்டர் பிளஸ் a2 j வெக்டர் பிளஸ் a3 k வெக்டர் எழுதுவோங்களா? சரி, மாடுலஸ் ஆஃப் a வெக்டர்ங்கிறது தான் a வெக்டரோட லெங்த். அதுக்கு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் a3 ஸ்கொயருங்களா? ரைட். இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் a, a என்னன்னு பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் a, a அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், a வெக்டர் டாட் a வெக்டரா? a வெக்டர் டாட் a வெக்டருங்கிறது a1 i கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணணும், j கோஆர்டினேட் அப்போ a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் a3 ஸ்கொயர் அப்படின்னு முடியாதுரும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் a வெக்டர்னா வரும், தட் இஸ் நதிங் பட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் தட் இஸ் நதிங் பட் தி மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். சரிங்களா? நம்ம 12th லெவல்ல மாடுலஸ்னு படிச்சது தான் இங்க வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாம் சொல்றோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் அப்படிங்கிறது அந்த வெக்டரோட லெங்த் தான். அது மாதிரி இங்க நாம் ஆஃப் v அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்னாக்கா இங்க வெக்டர், அந்த வெக்டரோட லெங்த் தான் சொல்றோம். சரிங்களா? நம்ம மாடுலஸுக்கும் நாமுக்கும் இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் டைமென்ஷன்ல பேசினா அது வந்து மாடுலஸ். சரிங்களா? மோர் தென் ஒன் டைமென்ஷன்ல பேசணும்னாக்கா அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹையர் ஸ்டடீஸ்ல நாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. ஸோ இஃப் இது இந்த ரிசல்ட் முக்கியமான ரிசல்ட், நாமுக்கும் இன்னர் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ நாம் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, v. If u, v belongs to vector space and alpha, b belongs to field, then ரெண்டு கோஆர்டினேட்லயும் லீனியர் சம் இருக்குது, லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதனோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இதை ஒரு பாலினாமியலா மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் என்ன வரும், அப்படி வெளியில அந்த ஸ்கேலர்ஸ் வெளியில எடுக்கிறப்ப செகண்ட் கோஆர்டினேட்ல உள்ளதை வெளியில எடுக்கிறப்ப மட்டும் நீங்க பார் போட்டு எழுதணும். அப்ப என்னென்ன வரும் சொல்லுங்க, மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஆல்ஃபா யூ இன்ட்டு ஆல்ஃபா யூ. அப்போ இதுலேருந்து ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்லேருந்து ஆல்ஃபா வெளில எடுக்கும்போது ஆல்ஃபா வந்துடும், செகண்ட் குவார்டர்லேருந்து ஆல்ஃபா வெளில எடுக்கும்போது ஆல்ஃபா பார்னு வரும். ஸோ ஆல்ஃபா பார் யூ யூ. அடுத்து என்ன நமக்கு வரும், ஆல்ஃபா யூ பீட்டா விங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்லேருந்து ஆல்ஃபா அப்படியே வெளில வந்துடும், செகண்ட் குவார்டர்லேருந்து பீட்டா வெளில வருது, பீட்டா பார்னு வரும். ஸோ யூ வி இன்னர் ப்ராடக்ட் யூவி. அதேமாரி பி வியை பீட்டா வியை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, இது ரெண்டு கூட அசோசியேட் பண்ணுங்க. செகண்ட் கோஆர்டினேட்டில் உள்ள ஸ்கேலார்ஸை வெளியில் எடுக்கும்போது மட்டும் பாரோட வெளியில் எடுங்க, அவ்வளோதான் இந்த ரிசல்ட், வேற எதுவும் கிடையாது. அதுமாரி இது என்னது, இது என்னன்னு கேட்டிங்கன்னா 12th லெவலில் உள்ளது தான். என்ன 12th லெவலில் மாடுலஸ் ஆஃப் -2a வெக்டர் அப்படின்னாக்கா எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா மாடுலஸ் ஆஃப் -2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் அப்படின்னு பார்த்துக்கலாங்களா? அதுதான் இங்கே. ஸோ நாம் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் யூ. ஏன்னா ஆல்ஃபாங்கிறது இங்கே ஸ்கேலார், ஃபீல்டில் உள்ள நம்பர், அது வந்து ஒன்று காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் இல்லை ரியல் நம்பராக இருக்கும். நாம் ஆஃப் யூ அப்படிங்கிறது யூங்கிறது வெக்டர், அதனால வெக்டருக்கு நாம் சிம்பிளையும் இந்த ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு வந்து மாடுலஸ் சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் a, b, c are real numbers such that a greater than 0 and a lambda square plus 2b lambda plus c greater than or equal to 0 for all real numbers lambda, then b square less than or equal to ac. abcங்கிறது 3 ரியல் நம்பர்ஸ், அதில் ஏங்கிறது பாசிட்டிவ். ஸோ இந்த 3 நம்பர்ஸை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் எழுதுறேன். என்னது, a lambda square plus 2b lambda plus c greater than or equal to 0. லாம்டாக்கு எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் இதோட வேல்யூ வந்து greater than or equal to 0 தான் வருது அப்படின்னாக்கா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா b ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ac அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. என்ன ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, இஃப் u, v are two vectors in the vector space v, then modulus of inner product of u, v is less than or equal to norm u into norm v. ஸோ யூக்கும் விக்கும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி மாடலஸ் எடுத்தோம்னா அது எதை விட கம்மியாக இருக்குன்னு கேட்டினாக்கா நாம் யூ இன்ட்டு நாம் வியை விட கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட், மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 பீட்டா 1 பார் பிளஸ் ஆல்ஃபா 2 பீட்டா 2 பார் பிளஸ் ஆல்சோ ஆன் பிளஸ் ஆல்ஃபா என் பீட்டா என் பார் ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா 2 ஸ்கொயர் பிளஸ் ஆல்சோ ஆன் பிளஸ் மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா என் ஸ்கொயர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பீட்டா 1 ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் ஆஃப் பீட்டா 2 ஸ்கொயர் பிளஸ் ஆல்சோ ஆன் பிளஸ் மாடலஸ் ஆஃப் பீட்டா என் ஸ்கொயர். இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம 12th டாட் ப்ராடக்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக அந்த டாட் ப்ராடக்ட்ல ரிலேட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். If v is the set of all continuous complex valued functions on closed interval 0, 1 with the inner product defined by inner product of f of t, g of t is equal to integral 0 to 1 f of t g of t bar dt, then it satisfies the condition
square of modulus of integral 0 to 1 f of t g of t bar dt is less than or equal to product of integral 0 to 1 modulus of f of t square dt and integral 0 to 1 modulus of g of t whole square into dt. சரிங்களா? ஸ்கொயர் பண்ணி மாடுலஸ் எடுத்து, அதாவது இன்டகிரேட் பண்ணி மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம். அது என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ப்ராடக்ட் பண்ண வேல்யூவோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம். என்னது, எஃப் கமா பி ஆர் தி continuous complex valued function defined on closed interval 0, 1, then it satisfies the condition modulus of integral 0 to 1 f of t g of t bar dt whole square is அப்படின்ட்டு less than or equal to greater than or equal to equal to இல்லை none of the above அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட்டை 1 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. If u comma v are in vector space, then u is set to orthogonal to v if inner product u comma v is equal to 0. அதே தான் 12th ரெண்டு வெக்டர் கொடுத்தாச்சு. ரெண்டு வெக்டர் வந்து a வந்து bக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா you have to take their dot product and so that value is equal to 0. இங்கே டாட்டுக்கு பதிலாக தான் இங்கே என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டருக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா அந்த ரெண்டு வெக்டருக்கும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. அந்த இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ 0வா இருக்கான்னு பாருங்க. 0வா இருந்துனாக்கா அந்த ரெண்டு வெக்டர்ஸும் வந்து they are orthogonal to each other அப்படி அர்த்தம். சரிங்களா? if u is orthogonal to v then v is orthogonal to u. ஆமா, a வெக்டர் வந்து b வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குன்னா அப்ப b வெக்டர் a வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். if w இப்போ இந்த பர்பெண்டிகுலாரிட்டி கண்டிஷனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு எலமெண்ட் கொடுத்தா அந்த எலமெண்ட்டுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு எலமெண்ட் என்னன்னு பார்த்தோங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு செட்டை கொடுத்து அந்த செட்டுக்கு பர்பெண்டிகுலர் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்படின்னா அந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அதான் if w is a subspace of v then orthogonal complement of w is denoted by like this. Read as w complement of w, orthogonal complement of w, w perpendicular அப்படின்னு சொல்லிக்கலாம். so orthogonal complement of w is w perpendicular and is defined by w perpendicular equal to set of all x belongs to v such that inner product of x comma w is equal to 0 for every w belongs to capital W. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஆர் கியூப் எடுத்துக்கங்க. ஆர் கியூப் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? x1, x2, x3 such that xi belongs to r அப்படின்னு இருக்கும். நிறைய இதை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு நான் w என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, set of all x1, 0, x3 such that xi belongs to r அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் w. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டும், அதாவது wங்கிறது செகண்ட் கோஆர்டினேட்டு டபிள்யூல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் செகண்ட் கார்டு 0வா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு செட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த டபிள்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர் கியூபுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்ஸ்பேஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஸ்பேஸுக்கு நான் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ஸ்பேஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கணும். அந்த இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 0, x2, 0 அப்படி இருக்கும். வேறு x2 belongs to r. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் எந்த எலமெண்ட் வேணாலும் எடுங்க, இதில் எந்த எலமெண்ட் வேணாலும் எடுங்க, இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, ஆன்சர் 0 வரும். ஸோ இதில் உள்ள எலமெண்ட் வந்து 2, 0, 3 அப்படின்னு எடுத்துக்கங்க. இதில் உள்ள எலமெண்ட் வந்து 0, 5, 0 அப்படின்னு எடுத்துக்கங்க. ரெண்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. இன்னர் ப்ராடக்ட் மீன்ஸ் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ஆன்சர்னா வரும் 0 வரும். ஸோ அந்த மாதிரி டபிள்யூல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஒரு செட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டினாக்கா அதான் டபிள்யூ பர்பெண்டிகுலர். ஓகேங்களா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டினாக்கா ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டபிள்யூ சஸ்பேஸாக இருந்துச்சுனாக்கா அதோட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக என்னவா தான் இருக்கும்னு கேட்டினாக்கா சஸ்பேஸாக தான் இருக்கும். மோர் ஓவர் அந்த டபிள்யூ பர்பெண்டிகுலருக்கும் எந்த எலமெண்ட் மட்டும் தான் காமனாக இருக்கும்னு கேட்டினாக்கா 0, 0, 0 அப்படிங்கிற எலமெண்ட் மட்டும் தான் காமனாக இருக்கும். வேற எந்த ஒரு எலமெண்ட்டுமே காமனாக இருக்காது. W perpendicular is a subspace of V and W intersection W perpendicular is 0 only. The set of vectors Vi in V is orthogonal set. ஒரு வெக்டர் ஸ்பேஸில் ஒரு செட் எடுக்கிறோம். இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் V1, V2, V3 அப்படின்னு இருக்குது. அதை வந்து ஆர்த்தோகனல் செட்டுன்னு சொல்கிறோம்னாக்கா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா அதுலேருந்து எந்த ரெண்டு பேர் எடுத்து டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் ஆன்சர் 0. அதில் உள்ள எந்த டிஸ்டிங்க்ட் பேர் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 0 வரணும். அதில் எந்த
பேர் எடுத்தும் அதுக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 1 வரணும். தட் மீன்ஸ் லெங்த் வேல்யூ 1 வரணும். ஏன்னா இன்னர் ப்ராடக்ட் வச்சு நம்ம லெங்த் டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? என்னது? norm of vi is equal to square root of inner product of vi, vi அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போ நாம் வேல்யூ ஒன்றுனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஐ கமா விஐ மாடல ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் விஐ கமா விஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் விஐ கமா விஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டாலே அந்த வெக்டரோட லெங்த் வந்து என்னன்னு அர்த்தம்? 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு செட் எழுதணும்னாக்கா அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 டைமென்ஷனில் ஆர்த்தோ நார்மல் செட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டினாக்கா ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் மூணும் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ். சார் அது வந்து 12th லெவலில் ஓகே. இதில் விட ரிலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை எடுத்துக்கங்க. ஐங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1,0,0,0, ஜேங்கிறது 0,1,0, கேங்கிறது 0,0,1 அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள எந்த வெக்டருக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதோட ஆன்சர் வந்து 1 வரும். எந்த ரெண்டு வெக்டருக்கு வந்து டிஃபரெண்ட் வெக்டர்ஸ் எடுத்துட்டு டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 வரும். ஸோ அதனால இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்கிறோம். If the set VI is orthonormal set, then the vectors in VI are linearly independent. If W is equal to alpha 1 V1 plus alpha 2 V2 plus alpha 1 alpha n Vn, then each alpha I is equal to inner product of W comma Vi for I equal to 1 to up to etc. n. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். 12th ஹேண்ட்லிங் ஸ்டாஃபாக இருந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தியரம் படிச்சிருப்பீங்க. R vector equal to xi plus yj plus zk அப்படின்னாக்கா இந்த எக்ஸை வந்து எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா r டாட் i அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஒய் எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா ஆர் டாட் ஜே அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இசட் எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா ஆர் டாட் கே அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு கே கேப் இப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த ஐஜேகே அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா V1 V2 V3. சரிங்களா? ஐங்கிறது இங்கே என்னத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,0,0க்கு ஈக்குவல். சரிங்களா? ஐ இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா V1 V2 V3 இருக்குது. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ். சரிங்களா? பீட்டாங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒய். ஆல்ஃபா 1ங்கிறது எக்ஸு, ஆல்ஃபா 2 அப்படிங்கிறது ஒய், ஆல்ஃபா 3 அப்படிங்கிறது இங்கே இசட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ஃபா ஐ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டபிள்யூ கமா விஐ அப்படின்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா? அதே தான் இங்கேயும். இங்கே எக்ஸை எப்படி எழுதிக்கலான்னு கேட்டிங்கனாக்கா ஆர் டாட் ஐன்னு எழுதியிருக்கோம். ஆர் டாட் ஐனா என்ன அர்த்தம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் கமா ஐ வெக்டர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வேணால் இது ரெண்டுக்கும் இன்னர் ப்ராடக்ட் எடுத்துக்க. ஸோ இங்கே ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டு. ஐ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1,0,0. ரெண்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுத்தோம்னாக்கா ஐ காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணும், ஜே காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணும், கே காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணும். ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. போத் ஆர் சேம். நம்ம மேக்ஸிமம் சின்ன கிளாஸில் படிக்கிறதே அப்படியே தியரிட்டிக்கலாக கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக கொடுத்துருப்பாங்களே ஒழிய புதுசாக ரொம்ப எல்லாமே புதுசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ரிலேட் பண்ணி படித்தோம்னாக்கா எல்லாமே ஈஸி தான். If V1, V2 up to etc. Vn is an orthonormal set in V, and if W belongs to V, then U is equal to W minus inner product of W comma V1 into V1 minus inner product of W comma V2 into V2 minus and so on minus inner product of W comma VA into VA minus and so on inner product of W comma Vn into Vn is orthogonal to each V1, V2 up to etc. Vn. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா V1, V2 எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து W அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க விலேருந்து. டபிள்யூன்னு ஒரு எலமெண்ட் எடுத்து நான் வந்து அந்த டபிள்யூ வச்சு புதுசாக ஒரு டபிள்யூவையும் இந்த V1, V2 அப் டு எக்ஸெட்ரா Vnோட ஆர்த்தோ நார்மல் செட்டையும் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக U அப்படிங்கிற வெக்டரை கிரியேட் பண்ணுறேன். இந்த வெக்டரை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். இப்படி கிரியேட் பண்ணனாக்கா இப்படி கண்டுபிடிச்ச நான் U அப்படிங்கிற வெக்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த V1, V2 அப் டு எக்ஸெட்ரா Vn எல்லாத்துக்குமே என்னவா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஆர்த்தோகனல். சரிங்களா? இப்போ நான் வந்து விலேருந்து ஆர்பிட்ரியாக ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். சரிங்களா? ஆர்பிட்ரியாக ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அந்த எலமெண்ட்லேருந்து இந்த ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணி நான் புதுசாக ஒரு எலமெண்ட்டு கிரியேட் பண்ணுறேன். அந்த எலமெண்ட்டு தான் U.
அந்த யூங்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா v1 v2 up to etc vnக்கு again ஆர்த்தோனார்மலா இருக்கும். This process is called Gram-Schmidt ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ். சரிங்களா? இது கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு வச்சுக்கோங்க. Let V be a finite dimensional inner product space. Then V has an orthonormal set as a basis. Finite dimensional vector space இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஆர்த்தோகனல் செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பேசிஸா இருக்கிற மாதிரி ஒரு செட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே பல எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். சரிங்களா? ஆர் கியூபுக்கு 1,0,0 0,1,0 0,0,0 வந்து 1ங்கிறது பேசிஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஆர்த்தோனார்மல் செட்டாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆர்த்தோனார்மல் செட் ஆஸ் வெல் அஸ் பேசிஸ் ஆஃப் ஆர் கியூப். அதான் சொல்றாங்க. இது வந்து எப்போ மட்டும் தான் நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபைனைட் டைமென்ஷனலா இருந்தாக்கா. ஃபைனைட் டைமென்ஷனலா இருந்துச்சுனாக்கா V has orthonormal set as a basis. If V is finite dimensional inner product space and if W is a subspace of V, then V can be written as W plus W perpendicular. More precisely, V is the direct sum of W and W perpendicular. V வந்து finite dimensional vector space இருந்துச்சுனாக்கா அதுல Wங்கிறது subspace இருந்துச்சுனாக்கா then V can be written as the direct sum of given subspace and its orthogonal subspace. W perpendicularங்கிறது அதோட orthogonal subspace. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆர் ஸ்கொயர் வச்சு சொல்லியிருக்கோம். சரிங்களா? Wங்கிறது x, 0 அப்படின்னாக்கா W perpendicularங்கிறது எப்படி இருக்கும்? 0, y set of all 0, y அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே தான் இங்க வேற எதுவும் கிடையாது. ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிள் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா சரி இந்த தியரி வந்து மனப்பாடம்னு அவசியம் இல்லை. சரி இது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்ல இருந்தனாக்கா நான் கரெக்ட்னு சொல்ல போறேன், இல்லைனாக்கா நான் தப்புன்னு சொல்ல போறேன். கான்செப்டோட புரிஞ்சு படிச்சா எதுவுமே நம்ம மனப்பாடமே பண்ண வேணாம். அப்படியே ஜஸ்ட் வாசிச்சு கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். If V is a finite dimensional inner product space and W is a subspace of V, then W perpendicular whole perpendicular is equal to W. அதாவது என்னது? Wங்கிறது சப்ஸ்பேஸா இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஆர்த்தோகனல் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி எகைன் ஆர்த்தோகனல் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு டபிள்யூவே தான் வரும். இது ஈஸியாக சொல்லி காமிக்கலாமே. V வந்து ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டுங்களா? W வந்து என்ன எடுத்துக்க போறோம்னாக்கா செட் ஆஃப் ஆல் x, 0 அப்படின்னு எடுத்துக்க போறேன். செட் x belongs to R. தென் W perpendicular என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது கூட எந்தெந்த வெக்டர்லாம் டாட் ப்ராடக்ட் எடுத்தா ஆன்சர் 0 வரும், இந்த வெக்டர்ஸ் எல்லாம் டாட் ப்ராடக்ட் எடுத்தா ஆன்சர் 0 வரும். சரிங்களா? inner product of 0, y such that y belongs to ordered pair 0, y such that y belongs to R. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. W ஒரு எலிமெண்ட் எடுங்க, W perpendicular எலிமெண்ட் எடுங்க, ரெண்டுக்கும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு பாருங்க, ஆன்சர் 0வா வரும். ஓகே. இந்த W perpendicularக்கு அகைன் W perpendicular கண்டுபிடிப்போமா? W perpendicularக்கு நான் அகைன் perpendicular கண்டுபிடிக்க போறேன். T போட்டுட்டேன். இங்க T கிடையாது, perpendicular. ஸோ அகைன் ஆர்த்தோகனல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ஸோ இதுக்கு ஆர்த்தோகனல் என்ன? இது கூட எந்தெந்த நம்பர்லாம் டாட் ப்ராடக்ட் எடுத்தா ஆன்சர் 0 வரும். இதுக்கு ஆர்த்தோகனல் பார்க்கும்போது அது இப்படி தான் வரும். ஆர்டர்ட் பேர் x, 0 such that y belongs to R. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. W perpendicular ஹோல் perpendicularம் எப்படி நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவலா இருக்கு. ஸோ ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்னாக்கா Wங்கிறது கண்டிப்பா என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்ஸ்பேஸா இருந்திருக்கணும். சப்ஸ்பேஸா இல்லை அப்படின்னாக்கா இங்க வந்து ஈக்குவாலிட்டி வராது, சப்செட் உடைய இருந்திருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா W is subset of W perpendicular whole perpendicular உடைய வரும். ஸோ ஈக்குவாலிட்டி hold one W is a subspace. Bessel's inequality. If W1, W2 up to etc. Wm is an orthonormal set in V, then summation I varies from 1 to n modulus of inner product of Wi, V the whole square is less than or equal to norm V square for any V belongs to V. இதை வந்து இதே ரிசல்ட் நம்ம வந்து எதுலையும் படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இன்இக்வாலிட்டி இதே ரிசல்ட் எல்லாமே ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் படிக்க போறோம். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ல படிக்கும் பொழுது இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்து படிப்போம். இந்த ஆர்த்தோ நார்மல் செட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இங்க லெஸ் ஆர் ஈக்குவல் டு வராது, ஈக்குவல் டு வரும். ஸோ இங்க கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அதனால நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்றோம். வேற எதுவும் கிடையாது.
ஸோ இதுவும் நான் ஏற்கனவே திருப்பி சொன்னீங்கன்னா நான் இதை நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எகைன் நான் வந்து என்ன தான் எடுப்பேன்னு கேட்டீங்கன்னா ஆர் கியூப்ல 1,0,0 0,1,0 அப்படின்னு தான் எடுப்பேன். சரிங்களா? இது புரிய வைக்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். If V is a finite dimensional and if W1, W2 up to etc. Wm is an orthonormal set in V such that summation I varies from 1 to n modulus of inner product of Wi, V the whole square is equal to norm V square for every V belongs to V, then W1, W2 up to etc. Wm is a basis of B. ஏற்கனவே படிச்ச ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியில W1, W2 வந்து ஆர்த்தோ நார்மல் செட்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய அது பேசிஸ்ன்னு சொல்லலை. அப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டு பேசிஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டினாக்கா அது வந்து என்ன பண்ணணும்? டோட்டலாக அந்த வெக்டர் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணணும். ஸோ ஆர்த்தோ நார்மல்னாலே W1 இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனால் அது ஹோல் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ ஆர்த்தோ நார்மல் செட்டாகவும் இருக்குது, அது ஹோல்ஸ் செட்டை ஸ்பேன் பண்ணுது. அதான் ஸ்பேன் பண்ணுதுன்னா அது பேசிஸ்ன்னு சொல்லணும். ஹோல் செட்டை ஸ்பேன் பண்ணுது அப்படிங்கிற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா அங்கே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு வராமல் என்ன அப்படி வந்துடும் அப்படின்னாக்கா ஈக்குவல் டு கண்டிஷன் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அனதர் ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் V is a finite dimensional and W1, W2 up to etc. Wm is an complete orthonormal set அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆர்த்தோநார்மல் செட்டு, அது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணி அது ஆர்த்தோநார்மல் செட்டாக நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இப்போ அது என்ன கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்னா 1,0,0, 0,0,1 இது வந்து ஆர்த்தோநார்மலா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமாம் ஆர்த்தோநார்மல் தான். இது ஆர்த்தோநார்மல் செட் தான் கண்டிப்பாக. ஏன்னா இதில் உள்ள இதை ரெண்டுக்கும் எடுத்து டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர்னா அப்படியே வரும் 0 வரும். ரெண்டுக்கும் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர்னா வரும் 1 வரும். ஆனால் இது கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு வெக்டரை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆட் பண்ண முடியாது. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்ன எல்லாமே மாடுலஸ் வேல்யூ 1 வரணும், எந்த ரெண்டு வெக்டருக்கு டாட் பண்ணி எடுத்தாலும் ஆன்சர் 0 வரணும் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண முடியல அப்படின்னாக்கா அது கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல். இப்போ என்னால் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,0,0, 0,1,0, 0,0,1. இப்போ பாருங்க, இதுவும் இதில் உள்ள எல்லா வெக்டர்ஸ்க்கும் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 1 வரும். எல்லாத்துக்கும் எந்த ரெண்டு வெக்டருக்கு இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 0 வரும். அப்போ இதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்த்தோநார்மல் செட் தான். ஆனால் இந்த ஆர்த்தோநார்மல் செட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி அதுவும் ஆர்த்தோநார்மல் செட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வேணா பாருங்க, இதை பேசிஸ்ன்னு ஆல்ரெடி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதான் டோட்டலா அந்த ஆர்த்தோநார்மல் செட் வந்து விஎஸ் ஸ்பேன் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அங்க என்ன ஒடியாந்துக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஸ் ஆர் ஈக்குவல் டு வராம ஈக்குவாலிட்டி ஒடியாந்துக்கும். இதை ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ல கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் அப்படின்னு படிப்போம். சரிங்களா? let V be a inner product space, let U, V belongs to V, then norm of U plus V whole square plus norm of U minus V whole square equal to 2 times norm of U square plus norm of V square. It is called parallelogram law. இது வந்து புதுசு அப்படின்லாம் சொல்லாதீங்க. 12th ஹேண்ட்லிங் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஏற்கனவே நம்ம வெக்டர் ஸ்பேஸில் படித்த வெக்டார்ஸில் படித்ததான். மாடுலஸ் ஆஃப் A plus B whole square plus மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மைனஸ் B வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 times மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் ஸ்கொயர். இதை parallelogram law அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இந்த மாதிரியும் சொல்லியிருப்போம். என்னது? A வெக்டர் B வெக்டர் are two sides of a parallelogram then the result is true அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம சொல்லியிருப்போம். வேற எதுவும் இல்லை. ரெண்டாவது ஏன் parallelogramலாம் சொல்லணும்னாக்கா U வெக்டரும் V வெக்டரும் parallelogramோட சைட்ஸாக இருந்துச்சுனாக்கா இந்த U plus Vயும் U minus V என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த parallelogramோட ரெண்டு டயகனலாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ இது என்னது? sum of squares of diagonals is equal to 2 times sum of squares of adjacent sides. இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் உள்ள parallelogram பேஸ் பண்ணி உள்ள ஒரு தியரம். அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா parallelogram law அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 12th ஹேண்டில் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் 12th டாட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னர் ப்ராடக்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். Let V be the
real functions y is equal to f of x satisfying d square y by dx square plus 9y is equal to 0, then V is a two-dimensional real vector space. அப்படின்னாக்கா நம்ம 12th இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரியே சால்வ் பண்ணுங்க. d square y by dx square plus 9y is equal to 0. நியூ டெக்ஸ்ட் புக்கில் இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டாங்க, பழைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எப்படி சால்வ் பண்ணோம்? m square plus 9 equal to 0, m square equal to minus m equal to plus or minus square root of minus 9, m equal to plus or minus I 3, alpha value 0, beta value 3. So the complementary function is equal to e power alpha x into a cos beta x plus b sin beta x அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ இங்கே ஆல்ஃபா வேல்யூ 0 அப்ளை பண்ணினாக்கா இ பவர் 0 1ன்னு ஆகிடும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்னு கேட்டினாக்கா ஏ காஸ் பீட்டாக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணணும். இந்த ஆல்ஃபா 0ங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட், பீட்டாங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 0வும் பீட்டா இருக்கிற இடத்துல 3 அப்ளை பண்ணோம்னாக்கா ஏ காஸ் 3x ப்ளஸ் பி சைன் 3x, இதுதான் சிஎஃப். இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் வந்து இல்லை, ஜீரோவாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் சொல்யூஷனாக வரும். ஸோ ஏ காஸ் 3x ப்ளஸ் பி சைன் 3x, இதுதான் சொல்யூஷன். சரி, ஓகே. இது என்ன அப்படி இந்த சொல்யூஷனுக்கும் இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்கிறாங்களே, என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாட் இஸ் ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்படிங்களா? இப்போ y is equal to a, b பதிலாக ஒரு நம்பர் கொடுங்க, 1 cos 3x plus 2 sin 3x எழுதிக்கலாங்களா? வேற நம்பர் கொடுங்க, 5 cos 3x plus 7 sin 3x. அப்போ இது என்ன ஃபார்மட்டில் இருக்கு? ஆல்ஃபா 1 v1 plus ஆல்ஃபா 2 v2, வேற ஆல்ஃபா v1 v2 ஆர் வெக்டர்ஸ், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆர் ஸ்கேலர்ஸ். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காஸ் 3x கமா சைன் 3x அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனோட லீனியர் காம்பினேஷன், எல்லா லீனியர் காம்பினேஷன் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எத்தனை லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும்? ஆல்ஃபா 1க்கும் ஆல்ஃபா 2க்கும் நம்ம இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணி ஏகப்பட்ட சொல்யூஷன் சொல்ல முடியுமா? அந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டில் போடுங்க. சரிங்களா? தட் இஸ் நத்திங் பட் தி எல் ஆஃப் cos 3x, sin 3x. சரிங்களா? இதோட லீனியர் காம்பினேஷன்ல எழுதுற எல்லா செட்டும் சேர்ந்தது தான் அந்த சொல்யூஷன் ஸ்பேஸ். சரிங்களா? இப்போ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வெக்டர் ஸ்பேஸா இருக்கும். இப்போ வில உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா the elements of V are of the form alpha into cos 3x plus beta into sin 3x, where alpha comma beta are real numbers அப்படின்னு சொல்றாமா? சரி, இது வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்றான். அப்படின்னாக்கா இதில் உள்ள ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணி பாருங்க, அதுவும் இதே ஃபார்மட்டில் தான் இருக்கும். இப்படி ஆல்ஃபா 1 cos 3x பிளஸ் பீட்டா 1 sin 3x ஒரு எலமெண்ட் எடுத்துட்டேன். இன்னொரு எலமெண்ட் எடுங்க, ஆல்ஃபா 2 cos 3x பிளஸ் பீட்டா 2 sin 3x. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, எப்படி வரும்? ஆல்ஃபா 1 பிளஸ் ஆல்ஃபா 2 ஆஃப் cos 3x plus beta 1 plus beta 2 of sin 3x. ஓகேங்களா? அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட் இன்ட்டு காஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு sin 3x அப்படி வந்துடுது. ஸோ அப்போ இந்த விலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணோம்னாக்கா எகைன் அது வில உள்ள எலமெண்ட் ஃபார்மெட்லேயே வருது. ஸோ அடிஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டேன். இது வந்து இந்த அடிஷனை பொறுத்து இந்த வி வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா விலியன் குரூப்பாக இருக்கும். க்ளோசர் ஆக்சிம் ஓகே ஆயிடுச்சு, அசோசியேட்டிவ் ஆக்சிம் ஓகே ஆகிடும். ஐடென்டி எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் 0 0 அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஐடென்டி எலிமெண்ட் உடையாந்துரும். இன்வர்ஸ் எலிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆல்ஃபா இருக்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபாவும் பீட்டா இருக்கிற இடத்துல மைனஸ் பீட்டாவும் போட்டிங்கனாக்கா கிவன் எலிமெண்ட்டோட இன்வர்ஸ் எலிமெண்ட் கிடச்சிடும். அப்புறம் காம்படேட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ வி அண்டர் திஸ் அடிஷன் ஃபார்ம்ஸ் அன் அபிலியன் குரூப். அப்புறம் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனாக்கா இதில் ஒரு நம்பரை வந்து ஒரு இதில் உள்ள இந்த வெக்டரில் உள்ள ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னத்தோட நான் 2 அப்படிங்கிறதால மல்டிப்ளை பண்ணுறேன், லேம்டான்னு எடுத்துக்கிறேன். லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம் லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா காஸ் 3x ப்ளஸ் பீட்டா சைன் 3x. லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணுறேன்னு என்ன பண்ணணும்?
ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டையும் லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் காம்பனண்ட்டையும் லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணிட்டேனாக்கா இதுவும் அந்த ஸ்கேலரும் வெக்டரும் சேர்ந்து என்னென்ன அந்த 4 கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 4 கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அதனால இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லலாமா? அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்டோட சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்ல போட்டிருக்கேன். அதான இந்த செட்டு விங்கிற செட்டு. ஏன்னா ஏபி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். இந்த ஏபிக்கு வேற வேற நம்பர் அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு வேற வேற சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இங்க கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு போட்டதான் இந்த இடத்துல ஆல்பா பீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா, குழப்பிக்காதீங்க. அந்த மாதிரி எல்லா சொல்யூஷன்ஸையும் எடுத்து ஒரு செட்ல போட்டிருக்கேன். இதுதான் விங்கிறது. ஸோ இப்போ இந்த வீல நான் அடிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது வந்து வி என்னத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா, இங்க என்ன சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம இப்போ பாருங்க, இது வந்து 2 டைமென்ஷனல் ரியல் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்ன 2 டைமென்ஷனல் அப்படின்னாக்கா டைமென்ஷன் 2. இப்போ இதுல பேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை ஸ்பேன் பண்றது எதுப்பா ஸ்பேன் பண்ணுது, இதுல உள்ள எல்லா சொல்யூஷனையும் cos 3x sin 3x சேர்ந்து தானே ஸ்பேன் பண்ணுது. சரி, ஓகே. அப்ப இது லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா cos 3x sin 3x ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். அது எங்க சார் நீங்க சொல்லவே இல்லை, புதுசா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம எதுல படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத எப்படி சொல்றது அப்படிங்கறத நம்ம ரான்ஸ்கின் யூஸ் பண்ணியும் நம்ம பார்ப்போம். இதுல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லையும் பார்ப்போம். இங்கேயும் கூட இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியே சொல்லலாம். ஆல்ஃபா இன்ட்டு cos 3x பிளஸ் பீட்டா இன்ட்டு sin 3x இஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் தட் கண்டிப்பா ஆல்ஃபா வேல்யூ 0வா தான் ஆகும், பீட்டா வேல்யூ 0 தான் வரும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துலையும் நம்ம சொல்லலாம், நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ இட் இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் 2. அப்ப செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்டோட சொல்யூஷன் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸா இருக்கும். அதோட டைமென்ஷன் 2. அப்ப தேர்ட் ஆர்டருக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க. அப்ப தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் தேர்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்க்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 3 சொல்யூஷன்ஸ் இருக்கும். அப்ப 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? டைமென்ஷன் வந்து 3ஆ இருக்கும். ஓகேங்களா, இங்க ஒன்று செகண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாக்கா அப்போ இதை நான் படிச்சாச்சு, இப்போ கொஸ்டின் கேட்டா சொல்லுவேன் அப்படின்னு இல்லாம இதை வேற மாதிரி எப்படி கேட்கலாம், செகண்ட் ஆர்டருக்கு போல தேர்ட் ஆர்டர் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா வி இஸ் எ செட் ஆஃப் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் தி தேர்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தென் V is the 3-dimensional real vector space. ஓகேங்களா, அப்புறம் இது வந்து என்னவாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டு இது வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லியாச்சு. சரி, இதுல நம்ம இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் இன்னர் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்றேன். இன்டெக்ரல் -∞ to 0 uv dx அப்படின்னு டிஃபைன் பண்றேன். இது வந்து இன்னர் ப்ராடக்ட்டுக்கான எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா, அப்ப இந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் வந்து ரியல் வெக்டர் ஸ்பேஸ் 3-டைமென்ஷனல் ரியல் வெக்டர் ஸ்பேஸா இருக்கிறது மட்டும் இல்லாம அது வந்து இன்னர் ப்ராடக்ட்டுக்கும் அதுல டிஃபைன் பண்ண முடியும். அது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாவும் இருக்கும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் கேட்குறேன். செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ அந்த சொல்யூஷன் செட் ஃபார்ம்ஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ், ஆப்ஷன் பி த சொல்யூஷன் செட் ஃபார்ம் ஏ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஃபார்ம் ஏ அபிலியன் குரூப், the solution space form a ring. Which one is the most suitable answer னு கேக்குறேன். most suitable answer அப்படினு கேட்டினாக்கா என்னத்த தான் நீங்க செலக்ட் பண்ணனும் அப்படினு கேட்டினாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் செலக்ட் பண்ணனும். சார் வெக்டர் ஸ்பேஸும் அதுக்கு ஆன்சர் தானே. இப்போ z+ அப்படினு கொடுத்துட்டேன். சரிங்களா, z+ வந்து குரூப்பா அபிலியன் குரூப்பா அப்படினு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணனும்? குரூப்பும் தான், ஒரு குரூப்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அபிலியன் குரூப்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ குரூப்போட எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா அபிலியன் குரூப். அடுத்து அபிலியன் குரூப்பும் கொடுத்துட்டு சைக்ளிக் குரூப்பும் கொடுத்துட்டு which one is the most suitable answer அப்படின்னு கேட்டானாக்கா நீங்க சைக்ளிக் குரூப் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம கொஸ்டினோட தன்மையை பொறுத்து தான் செலக்ட் பண்ணணும். இல்ல வேற மாதிரி கேட்கலாம், z+ is a group, z+ is a abelian group, z+ is a cyclic group, ஆப்ஷன் டி வந்து ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கேட்டாக்கா அப்ப நீங்க எது செலக்ட் பண்ணணும்? ஆல் ஆஃப் தி அபவ் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டினை படிச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக முடிவு பண்ணுங்க. இந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் வந்து வெக்டர் ஸ்பேஸாகவும் இருக்கும், அதில் இந்த இன்னர் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணோம்னாக்கா அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாகவும் இருக்கும். இஃப் W is a subspace of V and V belongs to vector space V satisfies the condition inner product of V, W plus inner product of W, V is less than or equal to inner product of W, W for every W belongs to
subspace V, subspace W, then inner product of V comma W is equal to 0 for every W belongs to V. Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், Wங்கிறது சப்ஸ்பேஸ். அந்த Wல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னாக்கா அப்ப இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V கமா W என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வரும். W உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும். அவ்வளவுதான் இதுல. If V is a finite dimensional inner product space and if F is a linear functional on V, that is a linear functional என்ன சொல்லியிருக்கேன், F belongs to V cap. V cap என்ன, homomorphism from V to field F. சரிங்களா? Then there is a U naught belongs to V such that F of V is equal to inner product of U comma U naught. அதாவது ஒரு இந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதுல இருக்கும். Vங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா இருந்து Fங்கிறது லீனியர் ஃபங்க்ஷனலா இருந்தது அப்படின்னாக்கா அதுல உள்ள ஒரு வெக்டருக்கு, அதுல உள்ள ஒரு ஃபிக்ஸட் வெக்டருக்கு அந்த லீனியர் ஃபங்க்ஷனலை வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U comma U naught யூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். இப்ப F ஓட வேலை என்ன அப்படிங்கிறது சொல்லுதுங்க, வேற எதுவும் கிடையாது. இப்ப F of V1 ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 கமா V0 க்கு ஈக்குவலா இருக்கும். F of V2 ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 கமா V0 க்கு ஈக்குவலா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இன்னர் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி அந்த லீனியர் ஃபங்க்ஷனலை நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தியரம். அதுக்கு என்ன இருக்கணும், Vங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸா இருக்கணும், Fங்கிறது லீனியர் ஃபங்க்ஷனலா இருக்கணும். லீனியர் ஃபங்க்ஷனலா இருந்துச்சுனாக்கா அதுல எந்த ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபிக்ஸ்டு வெக்டரோட இன்னர் ப்ராடக்ட்டை வச்சுட்டு அந்த லீனியர் ஃபங்க்ஷனலை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தியரம்.